சொல்ற அப்புறமும் வராது, நாளைக்கு நாளைக்குன்னு சொல்ற தினமும் நாளைக்கு தான் வரும். சோ உங்க மனசு சொல்றத உடனே இன்னைக்கு இப்பவே பண்ணுங்க. யாருக்காகவும் எதுக்காகவும் தள்ளி போடாதீங்க. 50 இயர்ஸா ஃபீல்ட்ல இருக்கும். அன்னபூரணி அப்பளம்னா ரொம்ப ஃபேமஸ் ஆக்கும். Just a second. ஓ Hello? ஹலோ மேடம், நான் விஜயலட்சுமி. I'm in a meeting. I'll call you back. Sorry. புரியுது. நீங்கள் ஒரு பாப்புலர் டியூனில் உங்கள் விளம்பரம் இருக்குன்னு கேட்டதுனால நாங்கள் இந்த ஆலுமா டோலுமா பாட்டை செலக்ட் பண்ணியிருக்கோம். மரியா, இஸ் தேர் அ காப்பிரைட் ப்ராப்ளம்? No, I don't. അതൊന്നും പ്രോബ്ലം ഇല്ല കേട്ടടാ. അനിരുദ്ധ എங்க ഡിസ്റ്റന്റ് റിലേറ്റീവ് ആക്കും. Oh, see, sorted. ஸோ இப்போ லிரிக்ஸ் கேட்டுடுங்க. ஆ. ஆலுமா டோலுமா அப்பள പാട്ടാവേ പാടിയിരുங்கோ. ஆ ஓகே ரெடி. ஆலுமா டோலுமா அப்பளத்தை பாருமா, அன்னபூரணி அப்பளந்தான் ஜோருமா. Sorry. நோ ப்ராப்ளம். Hello? ஹலோ, உங்கள் இரவுகளை ஒளிமயமாக்க. மீட்டிங்ல இருக்கேன்னு சொன்னேன்ல. அப்புறமா பேசுறேன். Sorry. நன்னா இருக்கு. ஆனா மியூசிக் கொஞ்சம் ஃபிளாட்டா இருக்கு. அதை நீங்கள் அனிருத் கிட்டனா கேட்கணும். Okay. We will do one thing. After the first line, Appiliti Pirma, அப்பிலத்தி பீருமாவா? whatever. After the line, give me a small gap. 4 counts. I'll do some magic. எப்படி தொப்பிலேருந்து முயல் எடுத்து கொடுக்க போறியா? Ready? 1, 2, 3, 4. ஆலுமா டோலுமா அப்பளத்தை பாருமா, அன்னபூரணி அப்பளந்தான் ஜோருமா. பேஷ் குத்துப்பாட்டு கடவுள குத்து விளக்கு டச் ஆக்கும். ஒரு ചെറിയ റിക്വസ്റ്റ്. அன்னபூரணி மொறுமொறு அப்பளம் இதாக்கும் நம்ம டேக்லைன். சோ அந்த மொறுமொறு வார்த்தை வந்தாதான் நல்லா இருக்கும் கேட்டலா. Sure, we can try. மொறுமொறு அப்பளம். இந்த மொறுமொறு மீட்டர்ல உட்கார மாட்டேன். Yeah. ட்ரை பண்ணுங்க. அப்பளம் மொறுமொறுன்னு இருந்தா தானே நல்லா இருக்கும். We can definitely try. Krishna? ஓகே ஷால் வி? ஆலுமா டோலுமா அப்பளத்தை பாருமா, அன்னபூரணி மொறுமொறுன்னு ஜோருமா. Yeah. ஆனா இதுல அப்பளத்தை காணலையே. காக்கா தூக்கிட்டு போயிடுச்சு. ஆ? அப்பளத்தை காக்கா தூக்கிட்டு போயிடுச்சு. கம்முனாடி. Krishna? எப்பேற்பட்ட கவிஞன் நானு. என்ன அப்பளத்துக்காடா பாட்டு எழுத சொல்றீங்க? அதுவும் இவனே ஒரு நமுத்து போன அப்பளம் மொறுமொறுன்னு வேணுமா? தொப்பையில எண்ணெயை தேய்ச்சிட்டு மொட்டை மாடில போய் மல்லாக்கப்படுங்கோ, மொறுமொறுன்னு ஆயிடுவேன். மரியா, உப்பளத்தில் வாடும் என் ஏழை தோழனை பற்றி எழுதி தோற்பேனே தவிர இந்த மத்தள வாயினின் அப்பளத்திற்கு நான் எழுத மாட்டேன். உன் பணத்திற்கு என் பேனா வளையாது. சரி. என் பேனாவில் இருப்பது மையல்ல, உண்மையின் உதிரம். Hey, Krishna, this is your job. நாயும் பிழைக்கும் இந்த பிழைப்பு இனி நாளெல்லாம் மற்றிதிலே விழைப்பு. போன்சாய் மரத்து குரங்குகளே, ஒரு புதிய ஆத்திச்சூடி சொல்கிறேன் கேள். அடங்க மறு, ஆத்திரம் கொள். இழப்பதற்கு ஏதுமில்லை, ஈட்டியா இறங்கு. I thought he was telling the lyrics, ma'am. Krishna, out of my sight. Get out of here. நான் காடு நினைவில் உள்ள மிருகம். என்னை எளிதில் பழக்க முடியாது. வருகிறேன். ஹலோ. ஹலோ, ஓனர் இருக்காரா? யாரா பொண்ணு? தெரியல, ஒரு மாதிரியா ஒரு பேசுறாங்க. மாதிரியா பேசுறாங்களா? ஹலோ ஹலோ, ஹலோ. நான் மிதிலாம் காலனில இருந்து பேசுறேன். சொல்லுங்க. G4 5th floor. ஒரு சின்ன ஹெல்ப். சொல்லுங்க. எனக்கு ஒரு தொடப்பம் வேணும். ஒன்னே ஒன்னா? ஆமா, ஒன்னே ஒண்ணு. அனுப்புறேன். நீங்களே கொண்டு வரீங்களா? ஓ சீக்கிரம் வாங்க, நான் காத்துட்டு இருக்கேன். ஓ ஓ வர்றேன். டேய், பிரஸ்ஸா ஒரு தொடப்பேறா. வாடா.
நான் போய் கொடுக்கணுமாண்ணா? நானே போகிறேன், நீ உன் வேலையை பாரு. வரேன். ம். வா வா. என்ன பெருமாளே, விராட் கோலி பேட்டை தூக்கிட்டு போற மாதிரி கிளம்பிட்ட. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, ஒரு வயசானவங்க கேட்டாங்க, நம்மளால முடிஞ்ச உதவி. ஆமா, நடைய ஒரு மாதிரி இருக்கு. மூட்டு வலி. கண்ட இடத்துல முட்டி போட்டா அப்படித்தான் இருக்கும். நான் வரேன், போ. ம், ம், ம். லிஃப்ட் அவுட். சீக்கிரம் வாங்க, நான் காத்துட்டு இருக்கேன். அஞ்சு திரும்ப 5 மணிக்கு வரீங்களா? மாடி, 5 மாடி இல்லையா? இல்ல இங்க மொத்தமே 4 மாடி தான் இருக்கு. வேணுமா? வேண்டாம், என்கிட்ட இருக்கு. நல்லது, இருக்கட்டும் இருக்கட்டும். ஓகே. ம். விஜய், போன உடனே ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ரெடி ஆயிடு. வழக்கம் போல 10 மணிக்கு தூங்கிடாத. அதெல்லாம் நான் தூங்க மாட்டேன். இப்படிதான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் நைட்லேயே 10 மணிக்கு தூங்கினதான் நீ. விஜயலட்சுமி மேம். ஆமா, வாங்க மேடம். சரி, நீ போன்ல கேம்ஸ் ஆடாம தூங்க, புரியுதா? அம்மா எனக்கு போய் தூக்க வருது, நீ முதல்ல கிளம்பு. சரி, தோசை ஹாட் பேக்ல இருக்கு. தோசை ஹாட் பேக்ல இருக்கு, சட்னி பக்கத்துல இருக்கு, மொளாப்படி கிச்சன்ல இருக்கு, தாஜ்மஹால் ஆக்ரால இருக்கு. எல்லாம் நீ சொல்லிட்டு கிளம்பு. பாய்மா. ஓகே விஜய், ஆல் தி பெஸ்ட். சேம் டு யூ. நான் வேணா கூட வரட்டுமா? சார் பயப்படாதீங்க சார், பத்திரமா கொண்டாந்து விட்டுடுறேன். கார்ல பெப்பர் ஸ்ப்ரே வச்சிருக்கேன்னா பாத்துக்கோங்க. பெப்பர் ஸ்ப்ரேயா? எதுக்கு? இடியாப்பத்துக்கு தொட்டுக்க. நீங்க கிளம்புங்க. பை பை. ஓகே பை. மேடம், ஃபர்ஸ்ட் டைம் வேலைக்கு போறீங்களா? ஆமா. உங்க பேர் என்ன? மல்லிகா. நீங்க எப்படி இந்த வேலையில? ஆச்சரியமா இருக்கு. அதுவா, முதல்ல எங்க வீட்டுக்காரர் சொந்தமா ஒரு வண்டி வாங்கி ஓட்டிட்டு இருந்தாரு. அப்புறம் இன்னொரு வண்டி வாங்கினாரு. டிரைவர் சரியா செட் ஆகல. அப்புறம் நான் ஓட்டுறேன்னு சொன்னேன். முதல்ல அவர் நம்பவே இல்லை. அதுக்கப்புறம் சரின்னு சொன்னாரு. நானும் ஓட்ட ஆரம்பிச்சேன். இப்ப வாழ்க்கையே நல்லா ஓடிட்டு இருக்கு. ஹலோ விஜய், ஒன்றும் இல்லை, பாலில் டீ தூள் போட்டு 15 நிமிஷம் ஆகுது, இன்னும் நேரமே வரல. ஏன்? அதான் ஒன்றை கேட்குறேன். டீ தூள் எங்க இருந்து எடுத்த? டீ தூள் மஞ்சள் மூடி போட்ட டப்பா. அது கடுகு. அதானே பார்த்தேன், இன்னும் கலரும் வரல, வாசனை வரல நினைச்சேன். டீ தூள் அதே ஷெல்ஃப்ல ரெட் கலர் மூடி போட்ட டப்பால இருக்கு. சரி சரி. எங்க வீட்டுக்காரர் இப்படிதான் மேடம். பூண்டுக்கும் பொடலங்காய்க்குமே வித்தியாசம் தெரியாது. குட் நைட் மேடம். வெல்கம் ஆர்ஜி மது. சாப்பிட்டீங்களா? இல்ல, இனிமேல் தான். நேரமே சாப்பிட்டா தூக்கம் வந்துடும். நான் சாப்பிட்டுக்கிறேன். ஓ ஷூர்.
ராகி தோசை தேங்காய் சட்னி டேஸ்ட் பண்றீங்களா? ஆசம். தெரியும். ஏய் கிருஷ்ணா, ட்ரை பண்ணுடா. ஆ இல்லை இல்லை, வேணாம். அதே எங்கள் அம்மா ஊரில் ராகி களி கிண்டி நாட்டுக்கோழி குழம்பு வைக்கும். கும்பக்கரையே மணக்கும். அந்த பக்கமெல்லாம் சிட்டி சமையலுக்கு வராது. டைம் ஆகுது, சீக்கிரம் சாப்பிட்டு வாங்க, ஷோ இருக்குல்ல. ஹலோ. ஹலோ மது, யார் பேசுறீங்க? என் பேர் ராகவன். சொல்லுங்க ராகவன். எனக்கு 36 வயசு ஆகுது மது. இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல. கிட்டத்தட்ட 12 வருஷமா பெண்களோட உள்ளாடைகள் விற்கிற ஒரு கடையில் நான் வேலை செய்கிறேன். என் பிரச்சனை என்னன்னா, சொல்லுங்க. என்னால் எந்த பொண்ணையும் முகத்தை பார்த்து பேச முடியல. எந்த பொண்ணை நான் பார்த்தாலும் என் கண்கள் நேராக அவங்களோட அது நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா மது? நல்லா புரியுது. அப்படித்தான் மது. எனக்கு எந்த பொருளை பார்த்தாலும் ஒரு பொண்ணோட மார்பகம் தான் ஞாபகத்துக்கு வருது. ஃபார் எக்ஸாம்பிள், இட்லி, ஆப்பிள், ஆரஞ்சு, ஃபுட்பால், நிலா, இப்படி எதை பார்த்தாலும். இப்போ கூட என் பக்கத்தில் ஒரு கார் நிற்குது. அதோட ஹெட்லைட்ஸ் பார்த்தா எனக்கு அதுதான் தோணுது. அதோட வைப்பர்ஸ் பார்த்தாலும் அதான் தோணுது. ஒரு நிமிஷம். இந்த இட்லி, ஆப்பிள், ஆரஞ்சு இதெல்லாம் புரியுது. பட் கார் வைப்பர்ஸ் எப்படி? என்ன கனெக்ஷன்? புரியல. சிம்பிள் மது. ஒன்று லெஃப்டில், ஒன்று ரைட்டில். இப்படி யாரை பார்த்தாலும் இவங்களுக்கு என்ன சைஸ் இருக்கும் இப்படியே தான் நினைப்பு போகுது. உங்களை கூட நான் நேரில் பார்த்துருந்தா உங்கள் முகத்தை பார்த்து என்னால் பேசியிருக்க முடியாது. ராகவன், உங்க பிரச்சனை பல ஆண்களுக்கு இருக்கிறது தான். நீங்க ஒன்று பண்ணுங்க. எப்பவுமே எப்படி பார்க்குறீங்களோ அப்படியே பாருங்க. இன்னும் ஆழமா பாருங்க. என்ன மது, நான் இதே பிரச்சனை நினைக்கிறேன், நீங்க இப்படி சொல்றீங்க? ஆமா, இன்னும் ஆழமா பாருங்க. அந்த மார்புக்கு பின்னால அந்த பொண்ணோட மனசு இருக்கும். அதை பாருங்க. தெருவுல பூ விற்கிற ஒரு பொண்ணை பார்த்தா அவன் ஏன் வெயில்ல தெருவுல பூ விற்கணும்னு யோசிங்க. பஸ்ல வேலைக்கு போற ஒரு பொண்ணை பார்த்தா அவன் ஏன் வேலைக்கு போகணும்? அவன் வேலைக்கு போகலன்னா அவங்களுக்கும் அவன் குடும்பத்துக்கும் என்ன நடக்கும்னு யோசிங்க. உங்க கடைக்கு வர எல்லா பெண்களையும் இப்படியே பார்க்க ஆரம்பிங்க. பரோட்டா கடையில வேலை செய்யறவனுக்கு நிலாவை பார்த்தா பரோட்டாவை தான் தெரியும். நிலாவுக்கு போக ஆசைப்படுறவனுக்கு பரோட்டாவை பார்த்தா நிலாவை தான் தெரியும். சோ கண்கள் ஒரே மாதிரி, பார்வை வேற வேற. நீங்க இப்படியே பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல எந்த பொண்ணை பார்த்தாலும் வேற 2 விஷயங்களை பார்த்து பேச ஆரம்பிச்சிடுவீங்க. அவங்க கண்களை. என்ன மது, இவ்வளவு சிம்பிளா சொல்லிட்டீங்க? ராகவன், எப்பவுமே பிரச்சனைகள் தான் சிக்கலா இருக்கும். அதுக்கு தீர்வுகள் சிம்பிளா தான் இருக்கும். என் பிரச்சனை தீர்மானம் தெரியல, ஆனா உங்ககிட்ட பேசுனது பெரிய பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி இருக்கு. எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்குது. நீங்க சொல்ற மாதிரி கண்டிப்பா நான் ட்ரை பண்றேன். நான் நல்லா ஆயிட்டேன்னா உங்களை நேர்ல மீட் பண்ணி உங்க கண்களை பார்த்து பேசுவேன். தேங்க்யூ so much மது. ஆல் தி பெஸ்ட் ராகவன். ஆசம். தேங்க்யூ மேடம். ஹலோ. ஹலோ. ஹலோ மது, என் பேரு மகேஷ் பாபு. எனக்கு ஒரு பிரச்சனை. சொல்லுங்க. பிரச்சனையே என் அழகுதான் மது. பகல்ல கூட நடு ரோட்ல என்னால் நடந்து போக முடியல. பார்க்குற பொண்ணுங்க எல்லாமே என்னை வெறிச்சு வெறிச்சு பார்க்குறாளுங்க. நீங்கள் எல்லாம் அண்ணன் தம்பி கூட பிறக்கலையான்னு கேட்கணும்னு தோணும். போய் கேட்கறதுக்குள்ள என் கூட பைக்கில் ஏறி போயிடுவாளுங்க. என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சொல்லியிருக்கானுங்க மது, மச்சான் நீ ஒரு ஆங்கிளில் பார்த்தா அமீர் கான் மாரிக்கிற, இன்னொரு ஆங்கிளில் வந்து அரவிந்த் சாமி மாரிக்கிறேன்னு. இப்போ இதுதான் உங்க பிரச்சனையா? நோ நோ நோ, இது இல்லை என் பிரச்சனை. நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன் 10 வருஷமா. யார் அந்த லக்கி கேர்ள்? நீ டப்பு டப்புன்னு கேட்குற எல்லாம் என்னால் பதில் சொல்ல முடியாது. நான் பொறுமையாக தான் சொல்லுவேன், கேளு. இந்த 10 வருஷமா
என் காதல செம்பரம்பா காண மாதிரி தேக்கி வச்சிருந்தேன். அந்த அணைய திறந்து விடலான்னு பார்க்கும்போது அவ பாட்டுன்னு போயிட்டான். என்னாச்சு? ஏர்ல தண்ணி காலி ஆயிடுச்சு. சொல்றது மட்டும் கேளுமா. நான் பிளாக்கா இருக்கிறேன்னு என் நம்பரை பிளாக் பண்ணிட்டான். ஆனா என் காதல் உண்மையானது. என்னைக்காவது ஒரு நாள் என் காதல் அவ புரிஞ்சுக்குவான். எத்தனை வருஷமானாலும் அவளுக்காக நான் காத்து நிற்பேன். ஏன் இத்தனை வருஷமா உங்க காதல சொல்லாம இருக்கீங்க? போனுங்க. என்னடா இது மதிக்காத பொண்ணு பின்னாடி ஏன்டா உருகி உருகி போறேன்னு. அவங்க சொல்றது கரெக்ட் தானே? நான் கரெக்டுன்றேன். அவனுங்க எல்லாம் போறாமல சொல்றானுங்க, நீங்களும் அவங்க கூட சேர்ந்து சொல்றீங்க. பிரச்சனை என்னத்த சொல்றது, அதான் சொல்லிட்டேனே. சரி, எனக்காக ஒரே ஒரு பாட்டு மட்டும் போடுங்க, அது மட்டும் போதும். என்ன பாட்டு? வாடா மாப்பிள்ள வாழைப்பழ தோப்புல வாலிபால் விழா. தயவு செய்து இந்த பாட்டை போடுங்க. பாலு சார், ப்ரோக்ராம் கேட்டிங்களா? மேடம் கலக்கிட்டாங்க. மேடம் உங்க ஹலோ சூப்பர். நாளைக்கு பார்க்கலாம். என்ன பாலு கேட்டியா? வீட்டுக்கு போய் பேசலாம். சாரதி, இங்க பாருங்க, எல்லாம் தப்பா இருக்கு. என்ன பாக்குறீங்களோ? நீங்க ஏன் இந்த ஷேட்டை கவனிக்காம இருக்கீங்க? இத படிச்சு பாருங்க, படிங்க. We have received the mail regarding. We regret to inform you that we will henceforth be terminating our contract with your company. 25 lakhs worth of business. 25 lakhs. எவ்வளவு ஜீரோ இருக்குன்னு தெரியுமா? சார், உள்ள போய் பேசலாமே. ஏன் இங்க பேசினா உங்க கௌரவம் குறைஞ்சிருமா? அப்படி இல்லை சார், அந்த கிளைண்ட்டை நீங்க தான் டீல் பண்ணீங்க. அந்த ப்ரொபோசல் கூட நான் Oh, it's my fault, is it? நீங்க உங்க வேலையை சரியா செய்யாம என் மேல தப்பு கண்டுபிடிக்கிறீங்களா? 12 வருஷமா இதை தான் பண்ணிட்டு இருக்கீங்களா? என்ன பாலு முறைக்கிறீங்க? ஐஸ் டவுன். I said ice down. Useless. விஜி, உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். என்ன? இல்லை, நான் இந்த ஷோ பண்ணியிருந்தேன்னா பல மிருகங்களுக்கு தீனி போட்டிருப்பேன். ஆனால் நீங்கள் எல்லாருக்குள்ளே இருக்க குழந்தைய தட்டி எழுப்புறீங்க, ஷோவையே வேற ட்ராக்ல கொண்டு போயிட்டீங்க. எப்படி விஜி? எனக்கு தோன்றத நான் பேசுறேன். இப்படி சொன்னா எப்படி? எங்க அக்கா கூட அடிக்கடி கேட்பாங்க, அது எப்படி நீ சுட்டா மட்டும் பூரி புஸ்துன்னு வருதுன்னு. நீங்கள் என்ன சொல்வீங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா நான் சுட்டா பூரி புஸ்துன்னு தான் வரும்னு சொல்வேன். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஹலோ. ஹலோ, யார் பேசுறீங்க? பேரெல்லாம் வேண்டாம். நான் குரம்பேட்டிலேருந்து பேசுகிறேன். என் பிரச்சனை என்னன்னு கேட்கக்கூட யாரும் இல்லைங்கிறது தான். நான், என் மனைவி, எங்கள் ஒரே பையன். என் உலகம் ரொம்ப சின்னது, ஆனால் அழகானது. சிரிக்காமல் ஒரு நாள் கூட இருந்ததில்லை. நாங்கள் 3 பேரும் சேர்ந்து தான் டின்னர் சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் நானும் அவளும் 1 மணி நேரம் பேசிக்கிட்டு இருப்போம். அவள் பேச ஆரம்பிச்சான்னா நிறுத்தவே மாட்டா. நானும் சலிக்காமல் கேட்டுக்கிட்டு இருப்பேன். என் வாழ்க்கையில் எனக்கு கிடைச்ச பெரிய வரம் அந்த டைம் தான். இப்போ நாங்கள் சேர்ந்து சிரிச்சே ரொம்ப நாளாச்சு. அவள் இப்போ வேலைக்கு போயிட்டு இருக்கா, அதுவும் நைட்டில். நான் வேலை முடிஞ்சு வரும்போது அவள் வேலை கிளம்ப ரெடி ஆகிட்டு இருப்பா. அவள் வரும்போது நான் தூங்கிட்டு இருப்பேன். அவளுக்கு பிடிச்ச வேலை, அவள் சந்தோஷமா இருக்கா. எனக்கு தான் பல பிரச்சனைகள். ஏன் வேலைக்கு போகிறோம், கண்டவங்கிட்ட திட்டு வாங்குறோம், எதை துரத்திக்கிட்டு வர்றோம், இப்படி நிறைய கேள்விகள். இதெல்லாம் அவகிட்ட பேசக்கூட முடியல. அதான் உங்க ஷோ மூலமா பேசுகிறேன். உங்க பிரச்சனை எனக்கு. நீங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டாம், கேட்டதே போதும். அப்புறம் நானும் அவளும் சேர்ந்து பாடுற ஒரு பாட்டு, அதை ப்ளே பண்ணீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். என்ன பாட்டு? நேற்று ராத்திரி அம்மா. மற்றவங்களுக்கு தான் இது ஒரு ஐட்டம் சாங், ஆனால் எங்களுக்கு நீங்கள் போடுங்க, அவளுக்கு புரியும்.
கங்க்ராச்சுலேஷன்ஸ் விஜி. எதுக்கு? விகடன் அவார்ட்ஸ்க்கு பெஸ்ட் ரேடியோ ஷோவா உன் ஷோவை தான் செலக்ட் பண்ணிருக்காங்க. ஏய் கங்க்ராட்ஸ் மரி. தேங்க்யூ. ஷோ ஸ்டார்ட் பண்ணி 1 மாசம் தான் ஆயிருக்கு. அதுக்குள்ள எவ்வளோ ரீச், எவ்வளோ பெரிய அவார்ட். யூ நோ வாட், யூர் அ ஸ்டார். டைம் டு செலிப்ரேட். அட்லீஸ்ட் ஷி ஹேட் தட் ஹங்கர். ஏதாச்சும் ஒன்று சாதிக்கணும்னு ஒரு வெறி இருந்துச்சு அவகிட்ட. யூனோ இத பார், எத்தனை மிஸ்ட் கால்ஸ், எத்தனை மெசேஜஸ், என்னால முடியும்னு சொல்லி. So why not her? In fact, that's it. That's the plan. புடவை கட்டின மாமி, லேட் நைட் ஷோ. எஸ், ரிசப்ஷனிஸ்ட் வேலையை சாதாரணமா நினைச்சிடாதீங்க. அதுலயும் இந்த லேடிஸ் சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒர்க் அவுட்டே பண்ணாம பாதி நேரம் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் இடுப்புல சத குறையில நம்ம கிட்டயே சண்டைக்கு வருவாங்க. மரியா மேடம், ஒரு நிமிஷமா? ஹலோ விஜி, நான் மரியா பேசுறேன். ஹலோ எஃப்எம்ல இருந்து. சொல்லுங்க மேடம். எங்க இருக்கீங்க? நான் இப்போ ஜிம்ல இருக்கேன். ஓகே. அன்னைக்கு நீங்க ஆடிஷன்ல பேசுனீங்க இல்லையா, அது இப்போ திருப்பி பேசி காட்ட முடியுமா? இப்பவா? எஸ். ஹலோ, உங்கள் இரவுகளை ஒளிமயமாக்க, உங்கள் தனிமையை இனிமையாக்க, உங்கள் அந்தரங்க பிரச்சனைகளை கொட்டி தீர்க்க என்னோடு பேசுங்கள். விஜி, உடனே ஸ்டுடியோக்கு வர முடியுமா? வரேன் மேடம். ஹாய் கும்கி. ஸோ லேட் நைட் ஷோல பிரச்சனைன்னு சொல்றதா இருந்தா எந்த மாதிரி பிரச்சனைகளை சொல்லுவீங்கன்னு எங்க லிசனர்ஸோட ஒரு சர்வே எடுத்தோம். அதுல சூஸ் பண்ண கால் தான் இது. கிருஷ்ணா, அதை ஒரு வாட்டி ப்ளே பண்ணி காட்டேன். கவனமா கேளுங்க விஜி. வணக்கம், என் பேர் ஆண்டனி. நான் ரயில்வேஸில் என்ஜின் டிரைவராக ஒர்க் பண்ணுறேன். நல்ல சம்பளம், சலுகைகள், குடும்பமும் நல்லா இருக்கு. ஆனால் நான் சந்தோஷமாக இல்லை. கடைசியாக நிம்மதியாக தூங்கினது எப்போன்னு கூட ஞாபகம் வரல. பல கொலைகள் பண்ணின ஒருத்தனோட மனசாட்சி அவனை தூங்க விடாதில்ல. நானும் அப்படி தான் இருக்கேன். இந்த 10 வருஷத்தில் கிட்டத்தட்ட 50 தற்கொலைகளை கண்ணெதிரில் பார்த்துருக்கேன். போன வாரம் கூட ஆந்திரா பார்டர் கிராஸ் பண்ணும்போது ஒருத்தன் திடீர்னு வந்து ட்ராக்ல நின்னான். நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். தலைக்கு மேலே கையெடுத்து கும்பிட்டுட்டு அப்படியே படுத்துட்டான். என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. இதெல்லாம் பார்த்து இந்த சாவுக்கெல்லாம் நானும் ஒரு காரணம் தோணுது. வீட்டுக்கு வந்து கண்ணை மூடினாலே இந்த சாவுகள் தான் தெரியுது. என்னால் என் மனைவி கிட்ட கூட சகஜமாக இருக்க முடியல. என் பிரச்சனையை அவளுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. மறுபடியும் வேலைக்கு போகணும்னு நினச்சாலே பயமாக இருக்கு. ஸோ எனக்கு ட்ரெயினில் போகிறது ரொம்ப பிடிக்கும். ராத்திரி பூரா தூங்காமல் வேடிக்கை பார்த்துக்கிட்டே போவேன். ஆனால் முன்னாடி என்ஜினில் இருக்கிறவங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கும்னு யோசிச்சதே இல்லை. ஐ நோ. ஸோ இப்போ இந்த காலர் கிட்ட நீங்க ஆர்ஜேவா பேசணும்னா எப்படி பேசுவீங்க? நானா ஆர்ஜேவா? யா, கம் ஆன், கிவ் இட் a try. கிருஷ்ணா, ஒரு வாட்டி பேசி காட்டேன். ஓகே, நல்லா கவனிங்க. சிரிக்கக்கூடாது. அவர் பேசினது இன்னும் என் மனசுலயே இருக்கு. நீங்கள் சிரிக்க சொன்னால் கூட எனக்கு சிரிப்பு வராது. ஓகே. ஹலோ ஆண்டனி டார்லிங், அந்த என்ஜின் ரூமில் தனியாக இருக்கிறதா ஏன் நினைக்கிறீங்க? நான் உங்கள் பக்கத்தில் தான் இருக்கேன். நாம் மட்டும்தான் இருக்கோம். ஒருத்தர் மேலே ஒருத்தர் சாஞ்சிக்கிட்டு வெளியே தெரிகிற நிலாவை பார்க்குறோம். ஐயே, என்ன ஐயே இப்படி இல்லாம பேசுறது? ஹலோ, இது லேட் நைட் ஷோ, இப்படித்தான் பேசணும். அவர் எவ்வளோ சீரியஸாக ஒரு பிரச்சனையை சொல்கிறாரு, அதுக்கு இப்படியா பதில் சொல்றது? வேற எப்படி சொல்லணும்? சரி, உங்களுக்கு எப்படி பேசணும்னு தோணுதோ அப்படி பேசி பாருங்க. என்ன மரியா? இட்ஸ் ஓகே, லெட் ஹர் ட்ரை. ட்ரை.
ஹலோ, உங்க பிரச்சனை எனக்கு புரியுது. நீங்க இது வரைக்கும் 50 பேரோட சாவுதா பார்த்துருக்கீங்க. ஆனா அதுக்கு காரணம் நீங்க இல்ல. சாகணுங்கிறது அவங்க எடுத்த முடிவு. ஆனா வாழணும்னு ஆசையோட புது வேலை தேடி போறவங்க, தன் குடும்பத்தை பார்க்க போறவங்க, புதுசா கல்யாணம் ஆகி ஹனிமூன் போறவங்க, இப்படி எவ்வளவோ கனவுகளோட எத்தனை பேர் உங்க ட்ரெயின்ல வராங்க. இந்த 10 வருஷத்துல இந்த மாதிரி எத்தனை லட்சம் பேரை நீங்க பத்திரமா கொண்டு போய் சேர்த்திருப்பீங்க. ரொம்ப தூரமா டிராவல் பண்ணி அவங்க ஊர்ல இறங்கும்போது அவங்களே அறியாம அவங்க மனசுல ஒரு சந்தோஷம், முகத்துல ஒரு சிரிப்பு இருக்கும். அது அவங்க உங்களுக்கு சொல்ற நன்றி. வீட்டுக்கு போய் அதை மட்டும் நினைச்சு பாருங்க, உங்க மனசுல ஒரு சந்தோஷம் வரும். அப்புறம் உங்களை மாதிரி தனியா போறவங்களுக்காகவே நம்ம ஊர்ல ஒருத்தர் இருக்காரு, இளையராஜா. அவரோட பாட்டு கேட்டுட்டே போங்க, எல்லாம் சரியாயிடும். இது மௌனமான நேரம், இளமனதில் என்ன பாரம், மனதில் ஓசைகள், இதழில் மௌனங்கள், ஏனென்று கேளுங்கள். ஆர்ஜே ஆகணுமா? நாளில இருந்து 10 நாள் ட்ரைனிங் வரணும். வர முடியுமா? இது லேட் நைட் ஷோ அப்படின்னா ராத்திரி 10 மணிக்கு வரணும். பரவாயில்லையா? ஆனா மேடம், நான் +2 ஃபெயிலு. பரவாயில்லையா? நேத்து உன் ப்ரோக்ராம் கேட்டோம். எப்படி இருந்துச்சு? கன்றாவி. என்னடி ப்ரோக்ராம் இதெல்லாம்? முதல் காலே அப்படி வருது, ஹெட்லைட்டு வைப்பர்னு. அக்கா, அந்த ஆளுக்கு நிஜமாவே ஒரு ப்ராப்ளம். இப்படி சீப்பா பேசுறதுக்கு தான் ஆர்ஜி ஆனியா? சீப்பாவா? நான் கரெக்டா தானே பேசினேன். பாலு கரெக்டா சொன்னாரு. நீ இதையே தான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு. இல்ல, காலைல ஃபோன் பண்ணாங்க, நீ சொன்னதை சொன்னேன். அவர் எதுக்கு முறைக்கிற? நீ சொன்னது தானே மாப்பிள்ள சொன்னாரு. இல்ல, அது நான் சரி, நீ கரெக்டா தான் பேசுன. ஆனா உன்கிட்ட பேசினவங்க யாருமே கரெக்டா பேசலையே. ஏ, நீ வேலை செய்யற இடத்துல எல்லாமே கரெக்டா தான் பேசுறாங்களா? ஒரு ஆடிட்டர் உங்ககிட்ட தப்பா பேசினா ரெடி போலம்ல. நான் ஒன்னும் என் நம்பரை கொடுத்து அசிங்கமா பேச சொல்லலையே. அங்க கொடுத்திருக்கிறதே நம்பரும் இல்ல, அந்த ப்ரோக்ராம்ல வருது என் பேரும் இல்ல. இப்படி வெளியில சொல்ல முடியாத வேலைய ஏன் பண்ணணும்? ஏன் இப்படி எல்லாத்தையும் தப்பாவே பாக்குறீங்க? இது ஒரு ஆக்டிங் மாதிரி. இதெல்லாம் நமக்கு ஒத்து வராது. நம்ம ஃபேமிலிக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. அப்படி என்ன பண்ணனா? குக்கர் வாங்க போனவ கையில அவங்க ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்காங்க. அத நான் வாழக்கூடாதா? இந்த ஒரு வேலை தான் இருக்க உலகத்துல. டீசன்ட் ஹவர்ஸ்ல ஒர்க் பண்ற ரெஸ்பெக்டபிள் ஜாபே கிடையாதா? எந்த காலத்துல இருக்கீங்க? என்ன பிக்கப் பண்ணிட்டு டிராப் பண்றது யார் தெரியுமா? ஒரு லேடி. எதிர் வீட்ல ஏர் ஹோஸ்டஸ். உலகம் பூரா சுத்திட்டு நடுராத்திரி தான் வீட்டுக்கு வராங்க. ஏன் நம்ம சரோஜா மாமி அவங்க நினைச்சா உட்கார்ந்து சாப்பிடலாம். ஆனா மனசுக்கு பிடிச்ச வேலை செய்யணும்னு நேரம் காலம் பார்க்காம உழைக்கல. ஏன் நீங்களே பேங்க்ல ஆடிட்டு வெளியூர் போறது இல்ல? நாங்க செய்யறது மரியாதையான வேலை. கரெக்ட். இப்படி கண்ட கண்ட போரிக்கு பசங்களோட பேசுற வேலை இல்ல. ஏய், பேச பேச போயிட்டு இருக்க. என்ன வச்சு பேசிட்டு இருக்கும்போது எந்திரிச்சு போற? நீ ஏன் சைடா அவங்க சைடா? இப்ப எங்க கிளம்பிட்ட? பாலு, டைம் ஆயிடுச்சு, கேப் வந்துரும். சப்பாத்தி ஹாட் பேக்ல வச்சிருக்கேன். சித்து தூங்கிட்டான். என்ன விஜி பேசிட்டு இருக்காங்கல்ல? ஏ விஜி, நாங்க இவ்ளோ சொல்லியும் நீ அந்த வேலைக்கு தான் போகணும்னா போ. நாளைக்கு ஏதாவது பிரச்சனைன்னு வந்தா நீ எங்க கிட்ட தான் வந்து நிப்ப. ஆமா வருவேன். நீங்க தானே ஃபேமிலி, வேற எங்க போய் நிப்பேன்? Vijay! Hey Vijay, cool! The show is a huge success. More than 200 call requests just for today's show. Never in the history of our station. You did it! Congratulations!
ஹலோ. ஹலோ மது, சொல்லுங்க. எனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்க மாட்டீங்களா? என்ன பிரச்சனை? நீ தான் பிரச்சனையா. நேற்று உன் குரலை கேட்டதுலேருந்து எனக்கு தூக்கமே வரல. குஸ்து பேசுறேன்னு தப்பா நினைக்காத. நீங்க தான் மதுவோட பேசலான்னு சொன்னீங்க, அதான் நான் மதுவோட பேசுனேன். ஆமா, உன் குரல் எப்படி இருக்குது? ஆளு எப்படி கும்முன்னு இருப்பியான்னு கற்பனை பண்ணி நேருற. உன்னை நினைச்சா எனக்கு என்னென்னமோ பண்ண தோணுது. எனக்கும் உங்க குரல் கேட்டு என்னென்னமோ பண்ண தோணுது. நிஜமாவா? ஆமா, ஆனா ப்ளூ கிராஸ்ல ஒத்துக்க மாட்டாங்க. நீங்க ரொம்ப குடிச்சிருக்கீங்க, ஜாகிரதையா வீட்டுக்கு போங்க. எதிரில் குப்பை லாரி வந்தா மட்டும் ஒளிஞ்சுக்கீங்க, இல்லாட்டி வாரி போட்டுட்டு போயிடுவாங்க. ஓகே, பாய். ஹலோ மேடம், உங்களை செக்யூரிட்டி கூப்பிட்றாரு. என்னையா? இதோ வராங்க. கூப்பிட்டீங்களா? மேடம் இல்லை மேடம், நான் கூப்பிடல மேடம். மேடம் குட் மார்னிங் மேடம். இன்னைக்காவது அந்த பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மேடம். நீ சப்ளை பண்ற சாப்பாடை பத்தி எங்க ஹெட் ஆஃபீஸ்க்கு ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் போயிருக்கு. அவங்க கிளியர் பண்ணாதான் உன்னோட செக் எல்லாம் தர முடியும். என்ன மேடம் இப்படி சொல்றீங்க? இவ்வளவு கம்மி ரேட்ல அவ்வளவு ருசியா உங்களுக்கு சாப்பாடு சப்ளை பண்றேன். ஏன் மேடம், நேத்திக்கு கூட சப்பாத்திக்கு ஒரு புது குருமா. கீழ்ச்ச சப்பாத்தி அது. ஆமா, எங்க ஆபீஸ்ல எல்லாரும் அதை தான் மவுஸ் பேடா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏதோ நம்ம சப்பாத்திக்கு மவுஸ் இருக்குன்னு ஒத்துக்கிட்டீங்கல்ல, செக் கொடுங்க மேடம். மேடம் எனக்கு மெட்ராஸ் வேற, கொஞ்சம் சீக்கிரமா செக் கொடுங்க மேடம். ஏயா கண்ணு வலியோடய வந்திருக்கேன். அப்போ நெஞ்சு வலினா செக் கொடுப்பீங்களா மேடம்? மேடம், என் பேர் விஜயலட்சுமி, வேர்ல்ட் டூரிசம் டே கான்டெஸ்ட் வினர். ஓகே ஓகே, ஹாய் மேடம். நீங்க அப்படியே ஸ்ட்ரைட்டா போங்க, அங்க ரைட் சைடுல ஒரு கேபின் இருக்கும், அங்க சத்யான்னு ஒருத்தர் இருப்பாரு, அவரை பாருங்க. தேங்க்யூ மேடம். மேடம் செக்லனா கூட பரவாயில்ல, கேஷா இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் மேடம். ஏயா இன்னும் நீ போலையா? எத்தனை தடவை தான் உங்ககிட்ட சொல்றது? மேடம் போன வாரம் நீங்க கேட்காமலே உங்களுக்கு சிக்கன் பிரியாணி எல்லாம் அனுப்புனேன்ல. ஓ, அதுக்கு பேர் சிக்கன் பிரியாணியா? ஏயா தக்காளி சாத்துக்குள்ள ஒரு கோழி தற்கொலை பண்ண மாதிரி நோ இருக்கு. மேடம் நோ, அது ஒரு கொலை, கூட ஒரு முட்டை இருந்திருக்குமே, பார்க்கல. எங்க அம்மா எல்லாம் எப்படி சமைப்பாங்க தெரியுமா? அவங்க சாம்பார் பண்ணா ஒரு நாள் பூரா உட்காந்து சாப்பிடலாம். அவ்வளவு நிறைய வைப்பாங்களா மேடம்? கிண்டல் பண்றியா? நான் ஏன் மேடம் கிண்டல் பண்ண போறேன்? ஒண்ணு பண்ணுங்களேன், இருக்கிற கம்ப்ளைண்ட்ஸ்க்கு ஏத்த மாதிரி குறைச்சிக்கிட்டு மீதிக்கு செக் கொடுங்க மேடம். அப்படி பார்த்தா நீ தான் எங்களுக்கு தர வேண்டியதா இருக்கும். மேடம் வாங்கிட்டீங்களா மேடம்? ஆமா மேடம். மேடம் எனக்கு நீங்களும் ஆர்ஜி ஆகலாம் கான்டெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும். அது கான்டெஸ்ட் கிடையாது, இன்டர்வியூ. நீங்க இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணிருக்கீங்களா? இல்ல, ஆனா என்னால முடியும். ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் தர முடியுமா? அப்ளிகேஷன் எல்லாம் கிடையாது, நீங்க ஒன்று பண்ணுங்க, வீட்டுக்கு போய் உங்க வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்புங்க, நான் ஃபார்வர்ட் பண்றேன். மேடம் என்னோட ஃபோன் கொஞ்சம் பழசு, அதுல வாய்ஸ் சரியா ரெக்கார்ட் ஆகாது. நீங்களே ரெக்கார்ட் பண்றீங்களா? அது இப்ப முடியாது, ஒன்று பண்றேன், நாளைக்கு நானே உங்களுக்கு ஃபோன் பண்றேன். ஓகே? இல்ல இல்ல, என்னால நாளைக்கு வர முடியாது மேடம், நான் கொஞ்சம் பிஸி. என்ன மேடம், என்னால முடிஞ்சா நான் பண்ண மாட்டேனா? அதுவும் லேடிஸ் டு லேடிஸ் ஹெல்ப் பண்றதுல என்ன இருக்கு? மேடம் நான் வேணா என் ஒய்ஃப் அனுப்பிட்டுமா? அவ இன்னும் உன் கூட தான் இருக்காளா? வேற யாராவது இருந்தா இந்நேரம் ஓடி போயிருப்பா. மேடம் நீங்க யாருக்காவது ஃபோன் பண்ணி கேளுங்களேன், டூரிசம் டே கான்டெஸ்ட் வின்னர்னு சொல்லுங்க. ஹாய் மரியா, இங்க ஒரு கான்டெஸ்ட் வின்னர் வந்திருக்காங்க, உங்க கூட பேசணுமா? ஓ அப்படியா? ஓகே ஓகே, நான் சொன்னேன்ல அவங்க பிஸியா இருக்காங்க, நாளைக்கு பாக்குறேன்னு சொல்லிட்டாங்க. இல்ல நீங்க சரியாவே கேட்கல. வாட் யூ மீன்? உங்க முன்னாடி தானே ஃபோன் பண்ணேன். இல்ல நீங்க கரெக்டா பேசல. கரெக்டா தான் பேசினேன். பாண்டியா நீ கூட பார்த்தல? மத்தவங்ககிட்ட எல்லாம் கரெக்டா தான் மேடம் பேசுறீங்க, என்கிட்ட தான். ஷட் அப் மேடம், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், ஷீ இஸ் பிஸி. அவங்கள அப்படி எல்லாம் போய் உடனே பார்க்க முடியாது. வேர்ல்ட் டூரிசம் டே கான்டெஸ்ட் வின்னர்னு சொல்லிருக்கலாம்ல. ப்ளீஸ் டோன்ட் டீச் மீ ஹவ் டு டு மை ஜாப், ஓகே? இப்போ ஏன் இவ்ளோ கோவப்படுறீங்க? அப்படி என்ன தப்பா கேட்டனா? அப்புறம் பிஸியா இருக்காங்க சொல்லிட்டே இருக்கேன், திரும்ப திரும்ப அதையே சொல்லி அடம்பிடிச்சிட்டு இருந்தா எப்படி? நான் என்ன அடம்பிடிச்சேன்? ஹே வாட்ஸ் ஹேப்பனிங்? ஒண்ணு இல்ல மேடம், அந்த செக். என்னாச்சு பிரீத்தி? இவங்க ஆர்ஜி ஆகணுமா, அதுக்காக இப்பவே ஆடிஷன் பண்ணணும்னு சொல்லி தகராறு பண்ணிட்டு இருக்காங்க. தகராறு பண்ணனா? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? அப்புறம் வேற என்ன சொல்லுது? பிஸியா இருக்காங்கன்னு சொல்லிட்டே இருக்கேன், புரிஞ்சுக்கலாம்ல. என்ன கொஞ்சம் பேச விடுறீங்களா? பிரீத்தி சொல்லுங்க. ஆர்ஜே கான்டெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு ஒரு ஃபார்ம் கேட்டேன், அதுக்கு இல்லன்னு சொன்னேன்ல. என்ன வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்ப சொன்னாங்க. என் போன்ல கிளாரிட்டி இருக்காது, நீங்க எப்ப ரெக்கார்ட் பண்ண முடியுமான்னு கேட்டேன்.
அதுக்கு போய் நான் ஏதோ தகராறு பண்றேன்னு சொல்றாங்க. வேற என்னதான் சொல்றது சொல்லுங்க. பிரீத்தி, உங்க பேர் சொல்லுங்க மேடம். விஜயலட்சுமி. டூரிசம் டே கான்டெஸ்ட். விஜி ஹரித்வார். இஞ்சி ஈடு பழகா. நேத்து நான் பாடின பாட்டு. ஐ மார்ஜே அஞ்சலி. அஞ்சலி. ஐயோ, ரேடியோல கேக்குறத விட நேர்ல உங்க வாய்ஸ் சூப்பரா இருக்கு. இப்ப என்ன உங்களுக்கு ஆர்ஜி ஆகணுமா? ரொம்ப நாள் ஆசையோ? இல்ல, இப்போ 10 நிமிஷமா தான். என்னால முடியும். ஒரு சான்ஸ் கொடுங்களேன் ப்ளீஸ். மகாவிஷ்ணு சங்கு சக்கரத்தோட நிக்கிற மாதிரியே இருக்கு. ஏன் லேட்டுன்னு கேட்டேன். சிரியாவில் நடக்கும் கொடுமைகளை எதிர்த்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம். சிரியால இருந்த வர வள்ளூர் கோட்டம் வழக்கம் போல நடுவுல போலீஸ் வந்து பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஐயா, நைட்டு நல்லா குடிச்சிட்டு லேட்டா எந்திரிச்சிருப்ப. காலேஜ்ல இருந்த மாதிரி இன்னும் பொறுப்பு இல்லாம இருக்கியே. ஒன்ன நம்பி நான் ஒரு லேட் நைட் ஷோ பிளான் பண்ணிட்டு இருக்கேன். Are you even thinking about it? மரியா, 24 மணி நேரம் நான் அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். கான்செப்ட்லாம் கூட டெவலப் பண்ணியாச்சு. நீ வேணா பாரு, அந்த நிலா எஃப்எம் நடத்துற லேட் நைட் ஷோ விட நம்ம ஷோ தான் பெரிய ஹிட் ஆகும். ஆமா, கேட்க நல்லா தான் இருக்கு. ஆனா மரியா, அப்புறம் வரவா? நோ நோ, கம் இன். தாங்க. மரியா, திஸ் இஸ் விஜயலட்சுமி. நேத்து டூரிசம் டே கான்டெஸ்ட் வின்னர். ஓ, ஹரித்வார். நானும் கேட்டேன். I'm Maria, station head. உங்க இஞ்சியீடு பழகா was awesome. தேங்க்யூ மேடம். சாரி, டிவி கொடுக்க முடியல. I hope you're happy with the cooker. அது போன வாரம் தான் என் ஹஸ்பண்டை தொல்லை பண்ணி இதே குக்கர் வாங்கினேன். பரவாயில்ல, இது நான் என் அக்கா கிரகப்பிரவேசத்துக்கு gift கொடுத்துருவேன். ஓகே. எனக்கு 2 அக்கா, ராஜலட்சுமி, ஜெயலட்சுமி. 2 பேர் ட்வின்ஸ். என் பேர் விஜயலட்சுமி. ஓகே, நாங்க 3 பேர். வெரி நைஸ் டு மீட் யூ. தொடர்ந்து எங்க எஃப்எம் கேட்டுக்கிட்டே இருங்க. ஹலோ எஃப்எம் 106.4. வெரி நைஸ், வெரி நைஸ். மேடம், வெளியில போஸ்டர்ல நீங்களும் மார்ஜி ஆகலாம்னு போட்டிருந்துச்சு. எனக்கும் ட்ரை பண்ணி பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. ரியலி? ஆர்ஜி ஆகணுமா? உங்களுக்கு ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? இல்ல, ஆனா எங்க காலனில எந்த ஃபங்க்ஷன் நடந்தாலும் நான் தான் போய் மைக்ல அனௌன்ஸ் பண்ணுவேன். லாஸ்ட் இயர் பொங்கல் ஃபங்க்ஷன்ல நான் தான் வெல்கம் ஸ்பீச் கொடுத்தேன். ப்ளீஸ் ஆடிஷன் பண்ண சான்ஸ் கொடுப்பீங்களா? Let me introduce you. நான் இவரை பார்த்திருக்கேன். ஓ, கண்டிப்பா பார்த்திருக்கலாம். இவர்தான் ரொம்ப ஃபேமஸ் போயட், ஆர்ஜே, ப்ரொடியூசர், போராளி. எங்க ஃபேஸ்புக்லயா? உன் பேரை நீயே சொல்லு. கும்கி. கும்கின்றது என்னோட புனைப்பெயர். கும்பக்கரை கிருஷ்ணமூர்த்தி. அதை சுருக்கி கும்கின்னு வச்சிருக்கேன். நல்ல வேலை மங்களூர்ல பிறக்கல, இல்லைன்னா மங்கினா இருப்பாரு. என்ன கிண்டலா? கும்கின்றதுக்கு அர்த்தம் தெரியாம பேசாதீங்க. அதிகார மதம் கொண்ட காட்டு யானைகளை அடக்க வந்த கும்கினா. அப்ப நீங்க இங்க வேலை செய்யலையா? ஹலோ, கும்கின்ற பேர்ல 3 கவிதை தொகுப்பு வெளியிட்டு இருக்கேன்னா. சிப்பிக்குள் சில ஜெலட்டின் குச்சிகள், சைனட் குப்பியும் எண்ணத்து பூச்சிகளும், கும்கியின் பிளிரல்கள் 3. நல்லா காமெடியா பேசுறாரு கும்கி. காமெடியா? மரியா, வாட் இஸ் ஓகே ஓகே. இவர்தான் உங்களை ஆடிஷன் பண்ண போறாரு. நானா? இதுக்கு முன்னால நீங்க ஆடிஷன் பண்ணிருக்கீங்களா? இல்ல மேடம், ஆனா என்னால முடியும். ஓகே, ஒரு செல்ஃபி மேடம். ஷூர். மேடம், தேங்க்யூ. ஐயோ, திருப்பி படிங்க, பண்ணுங்க. நீயே ஒரு வாட்டி சொல்லி காட்டேன். விஜி, வாட்ச் ஹிம். ஓகே, வாட்ச் மீ கேர்ஃபுல்லி. ஹலோ. சாரி. கவனமா கேளுங்க. ஹலோ. மரியா, சீரியஸ். ஃபோக்கஸ். ஓகே, யா.
ஹலோ. உங்கள் இரவுகளை ஒளிமயமாக்க, உங்கள் தனிமையை இனிமையாக்க, உங்கள் அந்தரங்க பிரச்சனைகளை கொட்டி தீர்க்க என்னோடு பேசுங்கள். ஓகே, இந்த மாதிரி பேசணும். ஓ, சில்க் ஸ்மிதா மாதிரி பேசணுமா? ஆ? மேடம், நான் சரோஜா தேவி மாதிரி நல்லா பேசுவேன். கோபால், உண்மையான அன்புக்கு முன்னால ஐயோ, இல்ல இல்ல, உங்க ரெகுலர் வாய்ஸ்லயே பேசுங்க. ஹலோ மேடம், எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. உங்களுக்கு இஷ்டம் தான் பண்ணுங்க, இல்லைன்னா ப்ளீஸ். சாரி விஜி, இங்க பாருங்க, இப்படி சொல்லணும். ஹலோ. செக்ஸியா? செக்ஸினா என்னன்னு தெரியும்ல? லெட்ஸ் ட்ரை திஸ் ஒன் மோர் டைம். ஹலோ. உங்கள் இரவுகளை ஒளிமயமாக்க, உங்கள் தனிமையை இனிமையாக்க, உங்கள் அந்தரங்க பிரச்சனைகளை கொட்டி தீர்க்க என்னோடு பேசுங்கள். நைஸ் நைஸ், வெரி நைஸ் டு மீட் யூ. உங்க வாய்ஸ் ரொம்ப செக்ஸியா இருக்கு. தெரியும். இதோ இது என்னோட கார்டு. We'll get in touch. Thank you. ஹலோ. மேடம் கூப்பிட்டீங்களா? இல்ல. ஏன் பாலு, நம்ம கூட இந்த மாதிரி காசு வாங்கி ஒரு டிராவல்ஸ் பிசினஸ் ஆரம்பிக்கலாமா? டிராவல்ஸ் ஆரம்பிச்சா போச்சு. நீ ஏற்கனவே ஆரம்பிச்ச டெய்லரிங் யூனிட், சிட் ஃபண்ட் கம்பெனி எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்க. இதையும் ஒரு கை பார்த்தலாம். நான் சீரியஸாக தான் கேட்குறேன், கிண்டல் பண்ணாத. சரி, யோசிக்கலாம். முதல்ல ஒரு கார் வாங்கலாம். ஒன்னும் இல்ல, 5 கார். பெருசா திங்க் பண்ண பாலு. விஜயலட்சுமி டிராவல்ஸ். கம் ஆன். 5 ஏசி தானே? என்ன? அதுல ஒரு டாக்ஸி நீ ஓட்டு. சிச்சி, நான் ஆஃபீஸ்ல இருக்கணும். ஓ. அக்கவுண்ட்ஸ் பார்க்கணும், கஸ்டமர் கால்ஸ் அட்டெண்ட் பண்ணணும், அப்பப்போ சர்ப்ரைஸா போவேன், டிரைவர்ஸா செக் பண்ணு. கட். அம்மா, அதுல ஒரு கார்ல இந்த ஸ்கூல்ல டிராப் பண்ணுவீங்களா? முடியவே முடியாது. எனக்கு கஸ்டமர்ஸ் தான் முக்கியம். நீ எப்பவும் போலவோ அப்பா கூடவே போ. என்னம்மா, 5 கார் வச்சுக்கிட்டு நான் பைக்ல போறதா? என் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தா கிண்டல் பண்ணுவாங்க. இது பாரு, தொழில்னு வந்துட்டா அது வேற. பிசினஸ் நல்லா டெவலப் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம சொந்த யூஸ்க்கு இன்னொரு கார் வாங்கிக்கலாம். ஓகே? ஏன் விஜய், ஏதோ ஆசைப்பட்டு கேட்கறான். அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு நாளாவது. முடியவே முடியாது. இவ கிளம்புற நேரத்துல யாராவது கஸ்டமர் ஃபோன் பண்ணிட்டா அவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்றது? அம்மா, திஸ் இஸ் அன்ஃபேர். சமயத்தில் ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிற விஜய். ஏதோ ஆசைப்பட்டு கேட்கறான். அட்லீஸ்ட் ஒரு நாளாவது. ஒரே போய் அவனுக்கெல்லாம் பெரிய கஸ்டமர்ஸ். இது பார் பாலு, எனக்கு கஸ்டமர்ஸ் தான் முக்கியம். அப்பதான் தொழில முன்னேற முடியும். என்னங்க, நான் சொல்றது கரெக்ட் தானே? அதெல்லாம் கரெக்ட் தான் மேடம். ஆனாலும் இல்லாத காருக்காக 3 பேர் சண்டை போட்டுக்கிறது அவள் நல்லதா பண்ணல மேடம். ரொம்ப பேசுறான், நம்ம கம்பெனிக்கு செட் ஆகாது. அம்மா, பெரியம்மா. அம்மா. சாரி. ஹலோ அக்கா, நாங்க வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம். இன்னும் 10 நிமிஷத்துல போயிடும். சரிக்கா, வாங்க. கிரக பிரவேசத்துக்கு இன்விடேஷன் கொடுக்கறதுக்கு நம்ம ஏரியாவுக்கு வந்திருக்காங்களாம். இது மியூசிக்கல் சேர். மியூசிக்கல் சேரா? இது சிங்கிங் கம். டேய், போதும்டா. என்ன பாலு, டிவி இன்னும் ரிப்பேர் பண்ணல? இல்ல மாமா, அது ரீப்ளேஸ்மெண்ட் கேட்டிருக்கேன். ஓ தாத்தா, கஸ்டமர் கேர்ல அப்பா மட்டும் கேரே பண்ண மாட்டேங்காங்க. டேய், ஓவரா பேசாத. மாமா, நான் கன்சூமர் கோர்ட் போலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த விஷயத்துக்கு கோர்ட்டுக்கு போறீங்களா? மாமா, நம்ம உரிமைக்காக நம்ம போராடியே தீரணும். 3 மாசமா உரிமைக்காக போராடிட்டு இருக்கோம். ஓஹோ. அடுத்தது கலெக்டர் ஆபீஸ்க்கு முன்னாடி டீ குளிக்கிறது தான் பாக்கி. அதுக்கு பேசாம டிவியை கொளுத்துங்க. அதுக்குள்ள எப்படி இவ்ளோ செஞ்ச? அவ எப்பவுமே இப்படிதானே? இந்த சுறுசுறுப்பை படிவில் காமிச்சிருந்தா உங்களை மாதிரி பேங்க் ஆபீசர் வேலை கிடைச்சிருக்கும். பஜ்ஜி சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு தானே இருக்கேன். ஏண்டா, நீயாவது உருப்படியா படிக்கிறியா இல்ல உங்க அம்மா மாதிரியா? தாத்தா, நான் பெரியவன் ஆனதுக்கு அப்புறம் அம்மா மாதிரியே பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். என்னது? அம்மா மாதிரி பிசினஸா? ஆமா தாத்தா, அம்மா ஒரு டிராவல்ஸ் கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போறாங்க. என்னது? டிராவல்ஸா? என்னடி இதெல்லாம்? ஏய், பண்ண என்ன? உங்க பேங்க்ல லோன் தருவீங்களா? எதுக்கு? கார் வாங்குறதுக்கு. 5 கார். டிவியே ஒழுங்கா ஓடுறது இல்ல, இதுல கார் எங்க ஓட போகுது?
உனக்கு எல்லாமே விளையாட்டு தான்ல? நான் சீரியஸா தான் கேக்குறேன். +2 எக்ஸாமே விளையாட்டா எடுத்துக்கிட்டவ, அதுவும் 3 தடவை. கொடுங்க. ஐயோ ஐயோ. ஏய் விஜி, வெங்காய பஜ்ஜியோ மிளகா பஜ்ஜியோ போடு. ஏய் விஜி, இப்ப என்னத்துக்கு நீ இப்படி கோச்சிட்டு வர? பின்ன இந்த அப்பாக்கு எப்போ என்ன மட்டும் தட்டி பேசணும், அதுவும் சித்துக்கு முன்னாடி. அவர் உண்மையை தானே சொன்னாரு. பின்ன நீ என்ன ஸ்டேட் ரேங்கா வாங்கின? நான் என்ன வேணும்னா ஃபெயில் ஆனேன்? முதல் தடவை எனக்கு டைஃபாய்டு, ரெண்டாவது தடவை क्वेश्चन பூரா அவுட் ஆஃப் சிலபஸ். நீ கிளாஸ்ல நல்லா படிக்கிற அந்த முத்துலட்சுமி ஃபெயில் ஆயிட்டா. அப்புறம் மூணாவது தடவை எழுதலாம் இருந்தப்போ இந்த 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 விரல்ல நகை சுத்தி வந்துச்சு. அப்போ அந்த தாத்தா தான் வயச பிள்ளைங்க படிக்கிறதோ வெள்ளரிக்கா வெடிக்கிறதோ நம்ம கையில இல்லைன்னு சொல்லிட்டு படிப்பு நிறுத்திட்டாரு. மெமிக்ரி மட்டும் நல்லா பண்ற. பின்ன அதுக்காக நீ என்ன வேணாலும் பேசுவியா? பிசினஸ் பண்றது என்ன அவ்வளவு ஈஸியா? ஏற்கனவே சிட் ஃபண்ட் பிசினஸ் பண்றேன்னு எங்க 30,000 ரூபாயை காலி பண்ண. ஓ, இப்போ நீங்களும் குத்தி காட்டுறீங்களா? அந்த பணத்தை எப்படியாவது நான் திருப்பி கொடுத்துருவேன், கவலைப்படாதீங்க. உன்னோட பிரச்சனையே இதுதான். ஏதாவது ஒண்ணுத்துல கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கணும். டெய்லரிங் பண்றது, பாட்டு பாடுறது, சமையல் பண்றது, மிமிக்ரியும் பண்றது. எனக்கு வருது என்ன பண்றேன். எனக்கு ஸ்போர்ட்ஸ்ல அதிகமா இன்ட்ரெஸ்ட். அப்போ நீங்க யாருமே சப்போர்ட் பண்ணல. இல்ல நான் ஸ்போர்ட்ஸ் கோட்டால ஏதாவது வேலை கிடைச்சிருக்கேன். லெமன் அண்ட் ஸ்பூன் ரேஸுக்கெல்லாம் ஸ்போர்ட்ஸ் கோட்டால வேலை கிடைக்காது. இப்போ என்ன, நான் எதுவுமே பண்ணக்கூடாது அதானே? சரி, நான் வீட்லயே கிடக்குறேன். நீங்க எல்லாம் வரும்போது நான் பஜ்ஜி சுட்டு தரேன். விஜய், பச்சை சூப்பர் ஒண்ணு கூட. பாலு, அந்த டிராவல்ஸ் பிசினஸ் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஏகப்பட்ட லாஸ். பேங்க்ல இருந்து வண்டி எல்லாம் சீஸ் பண்ணிட்டாங்க. நீ அந்த டிரைவர்ஸ்க்கு எல்லாம் செட்டில் பண்ணி அனுப்பிடு. என்னது பாலு, இன்னும் எவ்வளவு நாள் தான் வாடகை வீட்டுல இருக்க போறீங்க? சொந்த வீடு வாங்க வேணாமா? இவங்க 2 பேரையும் பாருங்க, ஒரே அபார்ட்மெண்ட் பிளாக்ல ஆளுக்கு ஒரு ஃபிளாட் வாங்கிட்டாங்க. சீக்கிரமா ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க. பார்க்கலாமா? எக்ஸ்கியூஸ் மீ, உங்க கார? எஸ், பட் என்னோட பார்க்கிங் ஸ்லாட்ல நிறுத்திருக்கீங்க சார். இப்போ எடுத்துருவோம். இந்த மாதிரி என்ன கேட்காம நிறுத்த தப்பு இல்லையா? என்ன சார், சும்மா கொஞ்ச நேரம் தானே. என் ஸ்லாட்ல நான் பைக் நிறுத்திருந்தேன். அது இல்லாம உங்கள்கிட்ட தான் கார் இல்லையே. என்கிட்ட வாஷிங் மிஷின் கூட தான் இல்ல. அதுக்காக உங்க வீட்டு வாஷிங் மிஷினை என் வீட்டுல கொண்டு வந்து வைப்பீங்களா? ஐம் சோ சாரி. சாரி சார். மாமா நீங்க கிளம்புங்க. சாரி. ஹலோ. எஸ், லெட் இட் பி தி லாஸ்ட் டைம். கிளியர் இட் ரைட் நவ. நான்சென்ஸ். வர விஜய். பாய் சித்து. பாலு, நாங்க உள்ள போறோம். என்ன பாலு, இன்னைக்கு அவன் தகராறா? என்ன சார் அந்த ஆள் இவ்வளவு ரூடா பேசுறாரு? அவன் எப்போதுமே அப்படித்தான், கும்பிட்டி அடுப்பு மாதிரி புகஞ்சுக்கிட்டே கிடப்பான். இங்க வந்ததுல இருந்து எல்லார்ட்டையுமே தகராறு. நேத்தி கூட மங்கள மாமி வீட்டுல ஒரு சின்ன பஜனை. அந்த சத்தம் பொறுக்காம நேரா அவங்க வீட்டுக்கு போய் தகராறு பண்ணி மங்கள மாமி பஜனைய பாதியில நிறுத்திட்டாங்கன்னா பாருங்களேன். பாவம் சார், அவருக்கு என்ன பிரச்சனையோ. பிரச்சனை கொடுக்க பொண்டாட்டி கூட இல்லையே, அவன் தனியா தானே இருக்கான். அவரும் உங்களை மாதிரி தானா? அவனையும் என்னையும் கம்பேர் பண்ணி பேசாத. நான் தனியா இருக்கேன், அவன் தனிமையில இருக்கான். இங்க ஆர்ஜே மது, விஜயலட்சுமி, தி ஸ்டார் ஆஃப் आवर ஷோ. சாரி, லேட் ஆயிடுச்சு. லேட்டா? என்கிட்ட இந்த டைலாக் சொன்ன முதல் நீங்கள் தான். பட் எனிவே, நைஸ் டு மீட் யூ. உங்கள் ஷோலாம் கேட்டுட்டு தான் இருக்கேன். அஸ்கி வாய்ஸ் தான் நினச்சேன், ஆனால் ஒரு விஸ்கி வாய்ஸ் தான். சும்மா காமெடிங்க. இது என்னோட சன் சித்து. ஹாய். ஹாய் டூட். என்ன ஏஜ்? ஐம் 11. 11ஆ? என்னை விட பெரிய பையனா? உங்களோட பெரிய ஃபேன். ஓ, நீங்கள் என் ஃபேனு, ஆனால் நான் உங்கள் அம்மா ஃபேன். ஹலோ. ஹலோ, சொல்லுங்க, உங்க பேர்? என் பேரு நீலகண்டன். நீலகண்டன். இன்னைக்கு நம்ம ஷோக்கு நடிகர் செம்பு வந்திருக்காரு. அவர் கூட பேசுறீங்களா? இல்ல இல்ல, நான் உங்க கூட தான் பேசணும். சொல்லுங்க. டெய்லி உங்க ப்ரோக்ராம் கேட்குறேன். முன்னெல்லாம் பாடல்களுக்காக கேட்க ஆரம்பிச்சேன். இப்பெல்லாம் உங்களுக்காகவே கேட்குறேன். என் ஒய்ஃப் பேரு மதுரவள்ளி. அவளை நான் மதுன்னு தான் கூப்பிடுவேன். ஓ, அவங்க உங்க பக்கத்துல இருக்காங்களா? இல்ல, அவ என்னை விட்டு போய் 2 வருஷம் ஆச்சு. அவ போனதுக்கு அப்புறம் நான் ஆளே மாறிட்டேன். ஐ பிகம் an angry person. யாரும் என்கிட்ட நட்பா சிரிச்சு பேசினா எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. அது என் மது திடீர்னு என்னை விட்டு போனதுல எனக்கு அவ மேல கோபம். அதைத்தான் நான் அடுத்தவங்க கிட்ட காட்டுறேன்னு நினைக்கிறேன்.
எனிவே இப்போ நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணது எதுக்குன்னா, உங்கள் ப்ரோக்ராம் கேட்கும்போது எனக்கு என் மது கூடவே இருக்கிற மாதிரி இருக்கு. அவளும் உங்களை மாதிரியே தான். நல்லா பேசுவா, நல்ல சிரிப்பா, நல்லா பாடுவா. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பாட்டெல்லாம் கூட பாடுவோம். உங்க மது உங்களை எப்படி கூப்பிடுவாங்க? பேரெல்லாம் சொல்லி கூப்பிட மாட்டா. பட் நாங்கள் 2 பேரும் தனியாக இருக்கும்போது நீலுன்னு கூப்பிடுவா. நீலு. நீலு. நீங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பாட்டெல்லாம் பாடுவீங்க? மோஸ்ட்லி ஓல்ட் சாங்ஸ். குறிப்பாக ஒரு பாட்டு, அது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. சொல்லுங்க நீலு. நதி எங்கே போகிறது? நீங்களும் பாடுங்க நீலு. நதி எங்கே போகிறது? கடலை தேடி. நாளெங்கே போகிறது? இரவை தேடி. நிலவெங்கே போகிறது? மலரை தேடி. நினைவெங்கே போகிறது? உறவை தேடி. நீலு, உங்க மது எங்கேயும் போல, உங்க கூட தான் இருக்காங்க. நீங்க எப்பவுமே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு எல்லார்ட்டையும் நட்பா இருக்கணும். நீங்க அப்படி இருந்தீங்கன்னா உங்க மதுவும் சந்தோஷமா இருப்பாங்க. அதனால நாளையிலேருந்து நீங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே இருக்கணும். உங்களுக்கு எப்போ உங்க மது கூட பேசணும்னு தோணினாலும் எனக்கு கால் பண்ணுங்க. பேசலாம், பாடலாம். ஓகே? நாம கஷ்டத்தில் இருக்கும்போது கடவுள் நமக்காக யாரையாவது அனுப்பி வைப்பாருன்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களை அனுப்பி வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ மது. காட் பிளஸ் யூ. இப்போல்லாம் உயிருக்கு உயிராக பழகினவங்க கூட பிரேக்கப் பண்ணோன்னு பிளாக் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. அதை கூட தாங்கிக்கலாம், ஆனால் நம்ம வழியை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு யாருமே இல்லைங்கிறது இருக்கு பாருங்க. அதான் வாழ்க்கையிலே ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். அதை நான் பல வாட்டி அனுபவிச்சிருக்கேன். இந்த உலகத்தில் எல்லா மக்களும் அதிகமாக யூஸ் பண்ணுற வார்த்தை என்ன தெரியுமா? ஹலோ. ஆனால் நீங்கள் சொல்கிற ஹலோ இருக்கே, வேற லெவல். Can I have your autograph, please? என்ன? ப்ளீஸ், உங்களுது தான். நதி எங்கே போகிறது கடலை தேடி, நாள் எங்கே போகிறது இரவை தேடி. நல்லா இல்லையா? கைத்தட்டுங்களா? நீங்க ஆட்டோகிராஃப் போடுங்க, மறந்துடாதீங்க. அப்பா அப்பா செப்டி டேங்க் திறந்தாச்சு, வாஷ் பேஷன் டேப்ல மாற்றியாச்சு. அப்பா நேர்ல பார்க்க சூப்பரா இருந்தாருப்பா. ரொம்ப ஜாலியா பேசினாருப்பா. ஓ, உங்க அம்மாவும் போட்டோ எடுத்திருக்கல? இல்ல அவரு தான் அம்மா கூட போட்டோ எல்லாம் எடுத்துட்டு ஆட்டோகிராஃப் எல்லாம் வாங்கிட்டு போனாரு. விஜய் சூப்பர். ஸ்க்ரீன் சேவரை வச்சுக்கோ. எதுக்கு? ஸ்கிரீன் சேவரா நான் என்னோட ஹீரோவை வச்சிருக்கனே. ஹீரோவா? நான் இப்போ காமெடியன் தானே. சிது, ரூம்ல பால் வச்சிருக்கேன், குடிச்சிட்டு படு. அந்த போட்டோக்கா இப்படி கோவப்படுற? நான் கோவம்லாம் படலையே. ஆனா இன்னொரு தடவை இப்படி பேசின எனக்கு கோவம் வரும். மீட்டிங்க முடிச்சிட்டு ஷாப்பிங் போலாம். பத்மா, வீட்டுக்காரர் வரல? அது இன்னும் எந்திரிக்கவே இல்ல. வயசாச்சு இல்ல, கொஞ்சம் சிரமம் தான். வடிவு
என்ன அசோசியேஷன் மீட்டிங் தானே போறோம், அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு போற மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்க. அது என்ன பெரிய பொட்டு, குன்னக்குடி வைத்தியநாதன் நெத்தியில முட்டன மாதிரி. சும்மா இருங்க, இதெல்லாம் நான் எப்பதான் கட்டுறது? அது சரி. வாமா விஜய், வரலையாமா? அவர் கொஞ்சம் லேட்டா வந்து ஜாயின் பண்ணிருப்பாரு. நாம போலாம். போலாம். மூர்த்தி, ஐயோ கடுவம் போன வரான். குட் மார்னிங். குட் மார்னிங். ஐயோ, நான் சண்டை போடுறதுக்கு வரல. இன்ஃபேக்ட் உங்க எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்கறதுக்கு தான் வந்தேன். இவ்வளோ நாள் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் தேவையில்லாமல் சண்டை போட்டு உங்கள் எல்லாரையும் ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்கேன். அதுக்காக உங்கள் எல்லார்ட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பை தி வே, ஐ எம் நீலகண்டன். கை கொடுங்க. என்ன எல்லாரும் அப்படி நம்ப முடியாமல் பார்க்குறீங்க? எனக்கு புரியுது. பட் ஐ ரியலி மீன் வாட் ஐ செட். நேற்று என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடந்தது. அது என்ன ஒரு புது மனுஷனா மாத்திருச்சு. நீங்கள் எல்லாரும் அசோசியேஷன் மீட்டிங் தானே போகிறீங்க? நான் ஒரு 10 minutesல வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. நதி எங்கே போகிறது? ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு தி ஷோ. நான் உங்க ஆர்ஜே அஞ்சலி பேசுறேன். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான நாள். இன்னைக்கு வேர்ல்ட் டூரிசம் டே. இந்த ஸ்பெஷலான நாளை கொண்டாட உங்களுக்காக ஒரு சின்ன போட்டி. நம்ம எல்லாருக்குமே டூர் போக ரொம்ப பிடிக்கும். அப்படி நீங்க பார்த்ததுலயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடம் எது? ஏன் நீங்க பண்ண வேண்டியது இவ்வளவுதான். டக்குனு உங்க போன் எடுங்க. 8687556611 என்ற நம்பருக்கு கால் பண்ணுங்க. சிறந்த பதிலுக்கு பரிசுகள் காத்துக்கிட்டு இருக்கு. நம்ம நிகழ்ச்சியின் முதல் காலர். ஹலோ ஹலோ, வெல்கம் டு தி ஷோ. உங்களை பத்தி முதல்ல சொல்லுங்க. என் பேர் விஜயலட்சுமி பாலகிருஷ்ணன். குரோம்பேட்ல இருந்து பேசுறேன். ஓகே விஜயலட்சுமி, நீங்க என்ன பண்றீங்க? நான் ஒரு ஹவுஸ் வைஃப். சொல்லுங்க விஜயலட்சுமி, இது வரைக்கும் நீங்க பார்த்ததுலயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடம் எது? ஹரித்வார். ஹரித்வார், வாவ். ஏன் ஹரித்வார் உங்களுக்கு பிடிக்கும்? ரொம்ப தூரமா டிராவல் பண்ணி அங்க போய் சேரும்போது நைட் ஆயிடுச்சு. ஒரு டென்ட்ல தான் தங்கணும். டிராவல் பண்ண களைப்புல நல்லா தூங்கிட்டேன். விடி காலையில முழிப்பு வந்துச்சு. எழுந்து வெளியில வந்து அப்படியே மலைச்சு போய் நின்னுட்டேன். என் கண்ணெதிரில கங்கா நதி ஓடிட்டு இருந்துச்சு. நிமிர்ந்து பார்த்தா பிரம்மாண்டமான இமயமலை. வனிலா ஐஸ்கிரீம் கொட்டின மாதிரி பனி மூடி இருந்துச்சு. அந்த மலைக்கு பின்னாடி இருந்து சூரியன் மெல்ல எட்டி பார்த்துச்சு. இந்த குழந்தைங்களா திருட்டுத்தனம் பண்ணும்போது அம்மா என்ன பண்றான்னு எட்டி பாக்குங்களே, அந்த மாதிரி. அந்த நதியோட சத்தம், பறவைகளோட சத்தம், அதை தவிர வேற எதுவுமே கேட்கல. அப்பதான் இந்த உலகத்துல பிறந்த மாதிரி இருந்துச்சு. இயற்கைதான் கடவுள்னு புரிஞ்சுது. அந்த நிமிஷத்தை என்னால மறக்கவே முடியல. வாவ் விஜயலட்சுமி, நீங்க சொல்றதை கேட்கும் போது எனக்கும் ஹரித்வார் போகணும் போல இருக்கு. நீங்க எப்போ போனீங்க? நான் போனதே இல்ல. வாட், போனதே இல்லையா? அப்போ இவ்ளோ நேரம் சொன்னதெல்லாம்? எங்க அம்மா ஹரித்வார் போயிருக்காங்க. அவங்க சொன்னதுதான் இது. அவங்க சொல்றது எனக்கு அவ்வளோ பிடிக்கும். சின்ன வயசுல இருந்து அடிக்கடி இதை சொல்லி கேட்பேன். அவங்களும் சலிக்காம எப்போ கேட்டாலும் சொல்லுவாங்க. கடைசியா ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது சொன்னாங்க. இப்போ அம்மா இல்ல, ஆனா அவங்க சொன்ன ஹரித்வார் இன்னும் என் மனசுலயே இருக்கு. அது மாறவே கூடாதுன்னு நாங்க போகவே இல்லை. நான் போகலனாலும் எனக்கு பிடிச்ச இடம் ஹரித்வார் தான். அப்புறம் இன்னொரு விஷயம், அந்த இடத்துல நின்னப்போ அவங்களே அறியாம அவங்க மனசுல ஒரு பாட்டு கேட்டுச்சா. அந்த பாட்டை எனக்காக போடுவீங்களா? வித் பிளஷர். என்ன பாட்டு? புத்தம் புது காலை. விஜயலட்சுமி, இந்த காலை பொழுது அழகாக்கின உங்களுக்காக புத்தம் புது காலை. என்னாச்சு? போங்கம்மா, நீங்களும் ஒரு ஹவுஸ் வைஃப் தானே? ஆமாமா. மேடம், ஹரித்வார் எங்க இருக்கு? சைதாப்பேட்டை பக்கத்துல இருக்கு. ஓ, ஹவுஸ் ஹஸ்பண்ட். ஹலோ. ஹே கமலி, எப்படி இருக்க? கடங்காரி, எங்கடி போய் தொலைஞ்ச? ஹலோ ஹலோ. நான் ஹலோ எஃப்எம்ல இருந்து பேசுறேன். ஓ சாரி, குரலை கேட்டதும் என் ஃப்ரெண்டுன்னு நினைச்சேன். நீங்க விஜயலட்சுமி தானே? ஆமா. நேத்து நடந்த வேர்ல்ட் டூரிசம் டே கான்டெஸ்ட்ல உங்களை வின்னரா செலக்ட் பண்ணிருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீங்க அப்படியே லைன்ல இருங்க, ஆர்ஜி அஞ்சலி பேசுவாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் விஜயலட்சுமி பாலகிருஷ்ணன்.
பார்க்காத ஹரித்வாரை எங்களையும் பார்க்க வச்சதுக்கு உங்களுக்காக ஒரு பரிசு காத்துக்கிட்டு இருக்கு. அஞ்சலி, எனக்கு உங்க வாய்ஸ் ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ சோ மச் விஜயலட்சுமி. நான் உங்களை விஜய்னு கூப்பிடலாமா? ஓ, பாலு கூட என்ன அப்படிதான் கூப்பிடுவாரு. பாலு என் ஹஸ்பண்ட். தட்ஸ் so sweet. விஜய் உங்களை பத்தி சொல்லுங்க. என் பேர் விஜயலட்சுமி. நான் இதெல்லாம் ஏற்கனவே சொல்லியாச்சு. வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா உங்களோட ஹாபிஸ், ஸ்பெஷல் டேலண்ட் அந்த மாதிரி? நான் பாடுவேன். வாவ், அப்ப நேயர்களுக்காக ஒரு பாட்டு பாடுங்க. இஞ்சீடு பழகா மஞ்ச சேவ பழகா தேங்க்யூ விஜயலட்சுமி. இல்ல இல்ல, இன்னும் 2 லைன் பாக்கி இருக்கு. கள்ளச்சீரி பழகா மறக்க மன கூடதில்லையே. வாவ், பியூட்டிஃபுல் விஜய். உங்களுக்காக ஒரு பரிசு காத்துட்டு இருக்குன்னு சொன்னேனே, அந்த பரிசு என்னன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? சொல்லுங்க. உங்களுக்கான பரிசு பிரஸ்டீஜ் வழங்கும் பிரஸ்டீஜ் கிளிப் ஆன் பிரஷர் குக்கர். ஆக்சுவலா அஞ்சலி, எனக்கு ப்ரெஷர் குக்கர் வேண்டாம். அது போன வாரம் தான் ஒன்று வாங்கினேன். அதுக்கு பதிலா ஒரு டிவி கொடுக்க முடியுமா? ஹலோ ஹலோ, லைன் கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். விஜயலட்சுமி கேட்ட டிவி எங்களால தர முடியல. ஆனா அதுக்கு பதிலா அவங்களுக்காக ஒரு சூப்பரான சாங் கண்டிப்பா தர முடியும். அவங்களே இப்ப பாடின இஞ்சி ஈடு பழக சாங் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. ஹலோ, என்ன மேடம், நீங்க குக்கர் வேண்டாம்னு சொல்லிட்டீங்களா? அப்படி இல்ல. எத்தனை லிட்டர் குக்கர்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஓ, டிவி பிரைஸா கிடைக்கிற மாதிரி ஏதாவது கான்டெஸ்ட் இருக்கா? மேடம், இது ரேடியோ ஸ்டேஷன், விவேக் அண்ட் கோ கிடையாது. உங்களுக்கு குக்கர் வேணும்னா நாளைக்கு காலையில 11 மணிக்கு எங்க ஆபீஸ்க்கு வாங்க. ஓகே ஓகே ஓகே. எங்க வரணும்?